அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஒரு சிங்கத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சுருக்கமா முடிக்கிறோம் முடியும் நான் முடிச்சிடுறேன். கொஞ்சம் எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சரியா? பாஸ்டர் எனக்கு 12:15 முடிச்சு சொல்லிட்டாங்க, முடிச்சிடலாம், பிரயாசம் எடுக்கலாம் இல்லையா? எடுத்துட்டீங்களா? தானியேலின் புஸ்தகம் எசேக்கியேலுக்கு பக்கத்தில் இருக்கும். எரேமியா, எசேக்கியேல். வாசிங்கம்மா, முதல் வசனம் அப்படியே ஒன்னிலிருந்தே படிங்க. இவர்களில் தானியேல் ஒருவனாக இருந்தான். சார், இங்க கிட்டத்தட்ட 120 தேசங்களுக்கு 120 பிரதானிகள், 120 குட்டி குட்டி ராஜாக்கள். அப்போ கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே இந்த தரியு ராஜாக்கு அண்டர்ல இருந்துச்சு. ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக இந்த 120 பேரை தேவன் ராஜா ஏற்படுத்தி வைத்திருந்தார். சரியா? கணக்கு நீங்க வீட்டுல போயிட்டு இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசித்து பாருங்க. மெதுவா வாசிங்க, நிதானமா வாசிங்க. நான் கொஞ்சம் வேகமா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க நடக்கிற காரியம், இந்த 120 பேருக்கும் 3 பேரை நியமிக்கிறாங்க கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு. அதுல ரொம்ப முக்கியமானவரு யாரு? தானியேல். சரியா? இது தானியேல் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் யூத தேசத்து மக்கள் ஒரு 4 பேரை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இது புறஜாதி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இந்த 4 பேரையும் கூட்டு வராங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இல்லையா, தானியேல் சேர்த்து 4 பேர் கூட்டு வராங்க. அவங்க 4 பேருக்கும் அதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், அவங்க எப்படி வளர்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்றத சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இந்த 3 பேர்ல தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த தானியேலை அந்த ராஜா நல்ல பதவி கொடுத்து உயர்த்தி வச்சிருந்தார். சரியா? இப்போ இந்த 120 பேரும் மற்றும் இவர்களுக்கு அதிகாரியா இருந்த அந்த 2 பிரதானிகள் என்ன செஞ்சாங்க? தானியேல் மேல கொஞ்சம் பொறாம வச்சாங்க. கொஞ்சம் நினைச்சல, அதிகமாவே. ஏன்னா தரியு என்ன நினைச்சிருந்தா, அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம். பாருங்க. தேவனை பற்றிய வேத விஷயத்திலே, தேவனை பற்றிய வேத விஷயத்திலே ஒழிய அப்போ 3வது வசனத்தை அந்த கடைசி பகுதியில் வாசிங்களா. இப்படி இருக்கையில் தானியேல் மேற்பட்டவனா இருந்தான். இருந்தமையால் ராஜ்யத்தின் முழுமைக்கும் ராஜா மனசுல அவன் நினைச்சான். இவன் நினைச்சது மத்தவங்களுக்கு தெரிய வருது. அப்போ கொஞ்சம் அசுக பசுக அப்படியே பேசு இல்லையா?
தானியேலை ராஜா உயர்த்த போறாராமா, தானியேலை ராஜா உயர்த்த போறாராமா. ஆமா, தானியேலுடைய தானியேலுடைய இருதயம் ராஜாவுக்கு பிடிச்சிருச்சு. ராஜாவே தானியேலுக்கு பிடிச்சிருச்சு, தானியேலை ராஜாவுக்கு பிடிச்சிருச்சு. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குலாம் இதோ ஆமா, தனக்கு அடுத்தபடியாக தானியேலை தேவன் உயர்த்த போறாரு. இப்படி கசமுசான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு பேசும்போது நிறைய பேருக்கு தானியேல் மேல என்ன ஆகுது, நம்ம பாஷையில பேசினா காண்டாவு, நம்ம பாஷையில பேசணும்னா பொறாமை ஆகுது, எரிச்சல் உண்டாகுது. அதனால தானியேல் இடத்துல ஏதாயிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேணும் என்பதற்காக அவங்களுடைய கண்கள்ல அப்படியே எண்ணெய் ஊத்தி அப்படியே ஆராய்ச்சி நடக்குது. அவங்ககிட்ட ஏதாயிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட போட்டு கொடுத்து அவனுடைய ப்ரமோஷனை டவுன் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள சுத்திலும் அப்படிதான் நடக்குது. இப்போ 120 பேரும் மொத்தமா ஒன்னா கூட்டிக்கிட்டானுங்க, தானியேல் மட்டும் தனியா நிக்கிறாரு. ஸ்தோத்திரம். பன்னிங்க கூட்டமா வருது, சிங்கம் சிங்களா நிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தானியேலை கர்த்தர் உயர்த்த சித்தமா இருந்தார். அதற்கு நிறைய தடைகள் இங்கே உண்டானது. ஏதாயிலும் ஒரு குறை கண்டுபிடிச்சு அவனை மட்டம் தட்டணும், அவனை மிதிக்கணும், அவனுடைய ப்ரொமோஷன்ஸை கெடுக்கணும்ன்றதுக்காக ஏதாயிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு இந்த ஜனம் தேடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன முடியல, ஒரு குற்றத்தையும் காண முடியல. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? தானியேலுக்குள்ள என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. சோ இவங்களுடைய வேலை என்ன? கணக்கு வழக்கு பாக்குற வேலை. எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு நஷ்டம் வருது, எவ்வளவு போகுது, எவ்வளவு வருது, எவ்வளவு செலவாகுது. ராஜாவுக்கு நஷ்டம் உண்டாகாம தானியேல் பார்த்துக்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரும் இன்னைக்கு உங்களிடத்துல என்னிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல உயிரோடு கூட வாழ்கிற காலங்கள் எல்லாம் நம்ம இயேசு ராஜாவுக்கு நஷ்டம் உண்டாகாம பார்க்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்காரு, நம்ம மீட்டெடுத்திருக்கிறாரு, நமக்கு இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு, நம்ம மீட்டெடுத்திருக்கிறாரு. அவர் ரத்தத்தால நம்மளை கழுவி இருக்காரு, நம்மளை சுத்தமாக்கி இருக்கிறாரு. உலக ஜனங்களை போல உலகத்தோடு ஒத்த வேஷம் போட்டுன்னு ஓடாம எதிர்த்து நிற்கத்தக்கதாக, இயேசுக்காக சாட்சியா நிற்கத்தக்கதாக தேவன் உங்களை என்னையும் இந்த ராஜ மேன்மையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். எப்படி உட்கார வச்சிருக்காருமா? வாசிக்க வெளிப்படுத்தின 1:6 ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து படிங்க. வெளிப்படுத்தின 1:6 பாருங்க. அந்த 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 இடத்துல உங்க பேரை போட்டுக்கல, உங்க பேரை போட்டு வாசிக்கல. ஆமா, உங்க பேரை போட்டு வாசிங்க. சுபையினிடத்துல அன்பு கூர்ந்து ரத்தத்தினாலே சுபையினுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. இந்த சேவியர் இடத்துல அன்பு கூர்ந்து தமது சொந்த ரத்தத்தினாலே இந்த சேவியருடைய பாவங்கள் எல்லாம் கழுவி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இந்த சேவியரை ராஜாவாக ஆசாரியர்களாக தேவன் மாற்றி அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அல்லவா? ஆமென். ஒன்றுக்கு உதவாதிருந்த நம்மை தேவன் ரட்சித்து நமக்கு இந்த ராஜ மேன்மையை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நமக்குள்ளே விசேஷித்த ஆவியை தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனுடைய வீடு எங்கும் உண்மை உள்ளவளாய் இருக்க வேணும். ஆமென். தானியேலை கர்த்தர் இன்னும் உயர்த்த ஆரம்பித்தார். தேவன் நினைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கண்களிலே தானியேலுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக? ராஜாவுக்கு நஷ்டம் உண்டாகாமல் இருக்கும்படியாக தானியேல் பார்த்து கொண்டார்.
ஆனா மற்றவங்க வழியாக என்ன உண்டானது? நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற மக்கள் அவனை சுற்றிலும் இருந்தார்கள். ஆனால் தானியேல் அவைகளெல்லாம் கண்டிக்கவும் அவளை உணர்த்தவும் புத்தி சொல்லவும் அவனை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அதனால ஜனங்களுக்கு இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, பிரார்த்தனை பண்ண முடியாது. தானியேல் இடத்துல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவனுடைய ப்ரொமோஷனை, அவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில கூட்டம் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் நமது உண்மையிலிருந்து நாம் வழி விலக போகக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பிலிருந்து நாம் வீழ்ந்து போகாமல் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ அவங்களே பேசிக்கிறாங்க, தேவனுடைய வேத ஆமா. சோ தெய்வ காரியங்களே வேத விஷயத்தில் அவனை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ராஜாவிடத்துல வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க பாருங்க. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, ராஜாவே வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த சிங்கம் பாத்தீங்களா, தானியேல் என்ற இந்த மனித சிங்கம் இல்லையா, சிங்களா நிக்குது. ஆனா இவங்களுக்கு விரோதமாக, இந்த தேவ பிள்ளைக்கு விரோதமாக, தானியேலுக்கு விரோதமாக எவ்வளவு பேர் கூடுறாங்க பாருங்க. இவங்க எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன இங்க ப்ராப்ளம்? ஜபம் பண்ணக்கூடாது. தானியேலு ஆமா ஜபம் பண்ண கூடாது. ஜபம் பண்ணுகிற விஷயத்துல ஒரு ஜீவோ போடணும்னு அந்த கவர்மெண்ட் முடிவு எடுக்குது பாருங்க. எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய தீய சக்திகள் எழும்பி எப்படியாவது இவங்களோட ஊழியத்தை கெடுக்கணும், இவங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாது, கைப்பிரதி கொடுக்க கூடாது, இவங்க கூடி ஜபம் பண்றாங்க. ஞாயிற்றுக்குமானா கூடி பாட்டு பாடுறாங்க, ஞாயிற்றுக்குமானா கூடி ஜபம் பண்றாங்க, ஞாயிற்றுக்குமானா இவங்க ஒன்னா சேர்ந்து வந்து வேதத்தை தியானம் பண்றாங்க. சோ இது பிசாசுக்கு பிடிக்கல. அதனால ஜனங்களை ஏவி விட்டு, கட்சிக்காரங்களையும் அவங்களையும் இவங்களையும் ஏவி விட்டு தேவ ஜனத்திற்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கூட்டி 30 நாளைக்கு யாரும் ஜாப் பண்ணக்கூடாது, ஜீவோ போடணும், கவர்மெண்ட் ஆர்டர். ஆமா, வீடுகள்ல கூடி ஜெபம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனியா சர்ச்சுங்க இருக்குது, அங்க கூடி நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆனா வீட்டுங்களை கூடி என்ன செய்யக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஆர்டர். இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, அந்த காலத்திலேயே அப்படி நடந்துட்டு இருக்கு. இப்பவும் அது அந்த மிருகம் எழும்பி இப்படி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. விசுவாசிகளுக்கு நம்ம சிங்கம் மாதிரி நிக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிங்க. 28:1 நீதிமொழியில் 28:1. ஆமா, தைரியமான் இல்லைங்க, நீதிமான் சிங்கத்தை போல. ஆமா, ஜபம் அது கர்த்தருக்கும் தேவத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, அதுல மூக்கு நுழைக்க கூடாது. அல்லேலூயா. துதிப்பது, ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்த உரிமை. ஆமென். அவர் ரத்தம் என்னை கழுவி இருக்குது, என்னை மீட்டெடுத்திருக்குது, என்னை நீதிமானாக நிறுத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருப்பேன். விசேஷித்த ஆவி எனக்குள் இருக்கிறது. நான் எப்போதும் நான் ஜெபிக்கிறவன். ஆமென். தேவனை தவிர வேறு யாரிடத்திலும் நான் போய் விண்ணப்பம் பண்ண மாட்டேன் என்று விசுவாசிகள் சிங்கத்தை போல தைரியமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஜபத்திற்கு தடை வரக்கூடாது, சபை கூடுதலுக்கு தடை வரக்கூடாது, வேத வாசிப்புக்கு தடை வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள விசுவாசிகளாய், சிங்கமாய், சிங்க கூட்டமாய் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கெபியிலே ஜெபிக்க வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவை அப்படி இப்படி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, சம்மதிக்க வச்சு ராஜா சீல் போட்டு லெட்டர் எழுதி ஜிஓ பாஸ் பண்ணிட்டான்.
நடக்கத்தின 10வது வசனம் பாருங்க. தானியேலோ என்றால் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறையிலே தன் அறையிலே எருசலேமுக்கு நேராக எருசலேமுக்கு நேராக பல கண்களை திறந்திருக்க அங்கே ஜன்னல் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. எத்தனை வேளை? 3 வேளையும் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்றதுக்கு நேரம் இருக்கு இல்லையா? தானியேல் அதிகாரிங்க, அவனுக்கு எவ்வளவு ஆபீஸ் ஒர்க் எவ்வளோ இருக்கும் இல்லையா? ஆமா, கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளவு. அந்த வேலையின் மத்தியிலையும் ஒரு நாளைக்கு 3 நேரம் தானியேலாலே ஜெபிக்க முடிந்தது. அதனால்தான் அவனுக்குள்ளே சிங்கத்துக்கு ஒத்ததான தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சோ ஜெபிக்கிற மனிதனுக்கு தைரியம் பிறக்கும். ஆமென். எப்படிப்பட்ட தைரியம்? சிங்கத்தை போன்ற தைரியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? 3 வேளையும் நாம் முழங்கால் படியிடுவர். அல்லேலூயா. ஆமென். முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கிறவளா இருக்க வேணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவளா இருக்க வேணும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவளா இருக்க வேண்டும். துதிக்கிறவளா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுகிறவளா இருக்க வேண்டும். எப்போதும் போல ஜீவோ பாஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும் தானியேலுக்கு. ஸ்தோத்திரம். இவனுக்கு அகேன்ஸ்டா எல்லாரும் வந்துக்கிறாங்கன்னா தானியேலுக்கு தெரியும். சோ பிரச்சனைகள் வரும்போதுதான், நெருக்கங்கள் வரும்போதுதான், போராட்டங்கள் வரும்போதுதான், பாடுகள் வரும்போதுதான் விசுவாசிகள் அதிகமாய் ஜெபிக்க வேணும், துதிக்க வேணும், பாட வேண்டும், கர்த்தருடைய காரியங்களில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் சிங்கத்திற்கு ஒத்ததான தைரியத்தை தேவன் நமக்கு தருவார். ஆமென். ஞானத்தை தேவன் நமக்கு தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். கூட்டம் கூடி ஜெபம் பண்ணி கண்டார்கள். வந்து தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் ஆனாலும் மனுஷனை ஆனாலும் அவன் சிங்கக்கரியிலேயே போடப்பட வேண்டும் என்று நீ கட்டளையிட்டதை பார்த்து கையெழுத்து வைத்தார் அல்லவா? ராஜா இந்த காரியம் மூதியருக்கும் பேசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் குதிரரின் தானியேலே என்பவன் உண்மையும் நீ கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமலும் தினமும் 3 வேளையும் நான் பண்ணும் விண்ணப்பத்தையும் பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னிலே மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பெயரிலே மகனை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். தானியேலை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ராஜா என்ன செய்றாரு? ரொம்ப பாடுபடுறாரு. ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இவங்க தானியேலை தான் குற்றப்படுத்தி பார்த்தாங்க அப்படி சொல்லிட்டு நினைச்சு தானியேலை இப்படி சிங்கங்களின் கவியில போட வேணும்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்கும்போது ராஜாவால என்ன செய்ய முடியல? மருத்துவம் ஒன்றும் பேச முடியல. அப்போ வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது இந்த தாக்கியும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பதும் மோதியருக்கும் பேசியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீர்களா என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்களை தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க
சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. ராஜாவுக்கு விசுவாசம் வந்துருச்சு. தானியேல் யாருக்கும் எந்த குற்றமும் பண்ணல. தானியேல் யாரையும் குற்றம் சொல்லல. ஆனா இந்த ஜனங்க தான் தானியேல் மேல குற்றம் சொல்றாங்க. அதனால இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்ன செய்வாரு? தானியேலே உன்னை தப்புவிப்பாரு. ராஜாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. சிங்கங்களின் கெபியில போட்டாங்க. ராஜாவுக்கு என்ன செய்யல? தூக்கம் வரல. வாசிங்க 13ல 18ல. போய் சாப்பிடல. ராஜாவுக்கு சாப்பாடு இறங்கல. ஏன்னா என்னுடைய நண்பன் இல்லையா, ஆமா, அப்படி அதிகாரி, உண்மை உள்ளவன், விசேஷத்த ஆவியை உடையவன், கணக்கு வழக்கில் எல்லாம் எனக்கு ரொம்ப உண்மையா இருக்கிற மனுஷன், இவனை கொண்டு போயிட்டு இப்படி சிங்கல் போட்டாங்களே. ராஜாவுக்கு தூக்கம் வரல. சாப்பிடாம சாப்பாடு இறங்கல. ராஜா தூங்குற வரைக்கும் எல்லாம் என்ன செய்வாங்க? பாட்டு பாடி மெதுவா இசைக்கருவிகளை வாசித்து ராஜா தூங்குற வரைக்கும் மியூசிக் போட்டுன்னு இருப்பாங்க. அது அந்த காலத்துல ராஜா உங்களை தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாட்டு. ஆனா அன்னைக்குன்ற பாட்டுல ராஜாவுக்கு அது கிட்டையெல்லாம் வர வைக்கல. போயிட்டு போனான். போது தானியேலே தானியேலே, தேவனல்ல தேவனுடைய தாசனே, சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? கடலை தட்டு கத்திர மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என் மகளே, என் மகனே, தேவ பிள்ளையே, சோதரர், சிங்கங்களின் நடுவுல உன்னை போட்டாங்களா? நீ தவிக்கிறியா? பயப்படுறியா? சோர்ந்து போயிறியா? தளர்ந்து போயிட்டியா? செத்து போயிட்டியா? ஐயோ தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? நம்ம என்ன சொல்ல போறோம்? தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தானியேல் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. தானியேல், ராஜாவே, ஐ ஓகே, சிங்கங்கள் என்னை ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தருடைய தூதன், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் வாழ்க்கையிலே செய்த அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு விரோதமாக எத்தனை சிங்கங்கள் வரலாம், பால சிங்கங்கள் வரலாம், எத்தனை பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், தேசமே நமக்கு விரோதமாக எழும்பலாம். சோத்திரம், கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆமென். கட்டி போடுவார். ஆமென். நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல, நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல, அவங்க தான் நமக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சோத்திரம். ஆகவே தேவ ஜனமே, இஸ்ரவேலே, பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலே ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், வேலை ஸ்தலத்திலே நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி நமக்கு விரோதமான காரியங்களிலே பேசினாலும் செயல்பட்டாலும், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை, உண்மை உள்ள தேவ பிள்ளைகளை, பரிசுத்தமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய தாசர்களை தேவன் ஒரு நாள் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போடுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, தானியேலை கர்த்தர் தப்புவித்தார் என்ற வார்த்தை ராஜாவின் காதிலே விழுகிற வரை அவனுக்கு தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல. எப்போது விடியும் 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 பார்த்துட்டே இருந்தான் அந்த ராஜா. விடிஞ்சதோ இல்லையோ நேர ஓடி போய், தானியேலே, தேவதாசனே,
கர்த்தர் உன்னை தப்புவித்தாரா? இடைவிடாமல் நீ ஆராதித்துக் கொண்டிருந்தாயே, அந்த தெய்வம் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்டபோது, ராஜா வாழ்க, ஐ ஓகே, நான் இருக்கிறேன், உயிரோட இருக்கிறேன், கர்த்தர் தம்முடைய தூதனை எழுப்பி சிங்கத்தின் வாய்க்கெல்லாம் கட்டி போட்டுட்டாருன்னு சொன்ன உடனே ராஜா என்ன செய்யறாரு பாருங்களேன், வாசிங்க. என்றான் ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தூக்கிவிட சொன்னான். பட்டான். தேவன் பேரிலே விசுவாசமாக இருந்தபடியால் அவனிடத்தில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நீங்களும் விசுவாசிகள் தானே? ஒரு அறிவிய சொல்லுவோமா? தேவன் பேரில் உள்ள விசுவாசம், ஆமென், நம்மை ரட்சிக்கும், அல்லேலூயா, நம்மை விடுதலையாக்கும், அல்லேலூயா. ராஜா சந்தோஷப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார், அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க வேண்டும், ஆமென். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம், நாம் விசுவாசிக்கிற தெய்வம் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார், அல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள், திடமாயிருங்கள், சிங்கம் மாதிரி இருக்கணும் விசுவாசிகள், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக நடக்கிறது அடுத்த வசனம். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷர்களே என்றால் எவ்வளவு பேரு? 120 பிளஸ், அல்லேலூயா. ஆமா, 120 பிளஸ். ஆமா, யார் யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, குற்றம் சாட்டினார்களோ, அவங்க எல்லாரையும் கொண்டு வர சொன்னான். ஐயோ, என்னங்க தப்பு செஞ்சது அவங்க, ஆனா ராஜா என்ன கட்டளை போட்டா பாருங்க, அவங்களையும் அவங்க மனைவிகளும் அவங்க குழந்தைகளும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அருகே சேரும் முன்னே அவர்கள் மேல் பாய்ந்து கெடுவான் கேடு நினைப்பான். பெரியவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமோ வாக்காதே போகும். நமக்கு விரோதமாய் யாரு பள்ளம் தோன்றாங்களோ அவங்களே தான் தோண்டின பள்ளத்திலே விழுந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கிறார், அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென், ஆமென். ஆக விரோதங்களை குறித்து, சிங்கங்களை குறித்து, உலகத்திலே உலாவுகிற பிரச்சனைகளை குறித்து, பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் சந்தேகப்படாதீங்க, எவ்வளவு வேணும் பயப்படாதீங்க, எவ்வளவு வேணும் தயங்காதீங்க, திகைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கிறார், அல்லேலூயா. ஆமென். பேசுறவங்க பேசட்டும், போறவங்க போறட்டும், ஏசுறவங்க ஏசட்டும், நமக்கு விரோதமா யார் யாரு என்னென்ன பண்றாங்களோ பேசுறாங்க பண்ணட்டும். எங்க அமைதியா உட்காருங்க, தேவ சமூகத்துல துதியுங்க, பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதனை பண்ணுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவ என்ன எழுதுறா பாருங்க கீழே. தேசத்திற்கு எல்லா ஜாதிகாரர்களும் அப்படியே நியூஸ் போகுது. இந்த நாட்கள யூடியூப்ல நியூஸ் போற மாதிரி. அந்த காலத்துல எப்படி போச்சது தெரியல, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சிருந்தாங்க தெரியல. எல்லாருக்கும் நியூஸ் எழுதுறாரு, லெட்டர் எழுதுறாரு ராஜா. என்ன எழுதுறாரு பாருங்க. தேசத்து மக்களே, உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. யாவரும் தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த தேவனுக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தேசம் முழுவதும் அல்லேலூயா ஒரு எழுப்புதல் வருது பாருங்க எப்படின்னு. ஆமென், ஆமென். கர்த்தர் தேசத்திலே எழுப்புதலை தேவன் தர போகிறார், ஆமென். ஒரு பெரிய ரிவைவல் வரப்போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசமே இயேசுவை அறிகிற அறிவை அடைய போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ஆராதனை செய்த இந்த தெய்வத்தை வாசிங்க. பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், நிலைத்திருக்கிறவர். கர்த்தருடைய ராஜ்யம் என்றைக்கும் அழியாதது, நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். அல்லேலூயா. ஜீவா எழுதி பாஸ் பண்ணி தேசம் முழுவதுக்கு அனுப்பிச்சு விட்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. கடைசி வசனம் படிங்க 28. தாவீதின் ராஜ்யபார காலத்திலும் காலத்திலும் எஸ்தேனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நாம எங்க எங்க போறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென். ஆமென்.